இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வானதி, என்ன வானதி மூஞ்சி இப்படி தொங்கி போயிருக்கு? அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்க போன இடத்துல பயங்கரமா அசிங்கப்பட்டு வந்திருக்க போல இருக்கு. உனக்கு எதுக்கு வானதி இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு பேசாம இருக்காம எதுக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுற, அவமானப்படுற? இனியாவது அடுத்தவங்க பர்சனல்ல இப்படி தலையிடாம பொறுப்பா இருக்க கத்துக்கோ. என்ன மாட்டி விடலான்னு போன இடத்துல நல்லா வாங்கி கட்டிக்கிட்டல. உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் ராஜேஸ்வரி மேடம் வீட்டுக்கு உன் தங்கச்சியோட இடத்துக்கு வர போறவ நான் தான். I love you. I love you too. என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்க? I didn't like this fragrance. ஜீவா, என்னாச்சு ஜீவா? என்னாச்சு? ஜீவா, என்னாச்சு ஜீவா? உள்ள தண்ணி இல்லையா? இந்தாங்க. பாத்து. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக அவரை இப்ப தொட்ட? ஏன் அவரை நான் தொடக்கூடாதா? அபி, என்ன பேச்செல்லாம் வேற விதமா இருக்கு? இங்க பாரு, நீங்க வேலைக்கு தான் வந்திருக்க. உனக்கும் ஜீவாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, புரியுதா? சம்பந்தம் இல்லையா? ஏய், அபி, ஒழுங்கா நடந்துக்கோ. இல்லன்னு வை, நடக்கிறதே வேற. என்ன நடக்கும் வானதி? ஜீவா, என்ன அவ பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்கா, நீங்க பேசாமலே இருக்கீங்க? எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா எடுத்து சொல்லுங்க ஜீவா. போதும். எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். அபி, இப்போ இந்த ரூமை விட்டு நீ வெளியே போலனா நடக்கிறதே வேற. ஜீவா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து கண்டுக்காம இருக்க என்னோட மனசாட்சி இடம் கொடுக்கல. அவளை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. சொல்லுங்க. இப்படி இப்படி பிழிணும். ஆண்டி, ஆர்த்தி. ஏய் அபி, அபி வா 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 வா. நல்லா இருக்கியா அபி? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுல்ல? அபி, உட்காரு வா. என்ன ஆண்டி இது? உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராஜேஸ்வரி மேடமோட ஒரே சம்பந்தி நீங்க. உங்களுக்கா இந்த நிலைமை வரணும்? என்ன பண்ண சொல்ற அபி? எல்லாம் எங்க தலைவிதி. விதி இல்ல ஆண்டி, எல்லாம் அந்த வானதியோட சதி.
எப்படியோ அவன் நினைச்ச மாதிரியே உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டா பாத்தீங்களா? நீங்க அவளை கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்பி வச்சதுக்கு இப்போ திரும்பவும் உங்களை அனுப்பி வச்சு பழி தீர்த்துட்டா. ஏன் வானதி இப்படி எல்லாம் பண்றான்னு அவகிட்ட கேட்டா அவ என்னையே வேலை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டுறா ஆண்டி. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? உன்னை அவ வேலையை விட்டு தூக்கிடுவாளா? அவளுக்கு என்ன மனசுக்குள்ள முதலாளி அம்மா நினைப்போ? இங்க பாரு அபி, கம்பெனிக்கு விசுவாசமா உண்மையா நேர்மையா இருக்கிற உன்னை எல்லாம் வேலையை விட்டு தூக்குற தகுதி அவளுக்கு கிடையாது. அவளுக்கு அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தது? அவளுக்கு கிடையாதுதான் ஆண்டி. ஆனா என்ன பத்தி மேடம் கிட்டயோ இல்ல கார்த்திக் சார் கிட்டயோ தப்பு தப்பா எடுத்து சொல்லி அவங்க மூலமா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்றா. இது கூட பரவாயில்ல, வேற ஒண்ணு சொன்னா. என்ன சொன்னா? நீங்க அந்த வீட்ல இல்லாததுனால ஜீவா சாருக்கு நான் ஒரு சப்போர்ட்டா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பத்தி தப்பு தப்பா உங்ககிட்டே வந்து சொல்லுவேன்னு சொல்றா. நம்ம 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனையை ஏற்படுத்திடுவேன்னு சொல்றா. அவ சொன்னா நாங்க அதை நம்புவோமா? அதுவும் அவ பேச்ச. என்ன அபி நீ என்ன பேசுற? எங்களுக்கு நீ யாருன்னு தெரியும், அந்த வானத்தி யாருன்னு தெரியும். நாங்க அந்த வீட்ல இல்லாத இந்த நேரத்துல நீ அங்க இருக்கிறது நானே இருக்கிற மாதிரி. அந்த வீட்ல என்ன நடந்தாலும் நீதான் எங்க கிட்ட வந்து மறைக்காம அப்படியே சொல்லிடுவியே, அப்புறம் என்ன? அதையும் மீறி அவ உன்னை பத்தி ஏதாவது எங்க கிட்ட வந்து தப்பா சொன்னான்னா அவ தான் அசிங்கப்பட்டு போவா. சரியா சொன்னமா. இந்த வார்த்தை போதும் ஆண்டி. என்னைக்கும் என் மேல இதே நம்பிக்கையோட இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். வானதி, என்ன வானதி மூஞ்சி இப்படி தொங்கி போயிருக்கு? அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்க போன இடத்துல பயங்கரமா அசிங்கப்பட்டு வந்திருக்க போல இருக்கு. உனக்கு எதுக்கு வானதி இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு பேசாம இருக்காம எதுக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுற, அவமானப்படுற? இனியாவது அடுத்தவங்க பர்சனல்ல இப்படி தலையிடாம பொறுப்பா இருக்க கத்துக்கோ. என்ன மாட்டி விடலான்னு போன இடத்துல நல்லா வாங்கி கட்டிக்கிட்டல. உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் ராஜேஸ்வரி மேடம் வீட்டுக்கு உன் தங்கச்சியோட இடத்துக்கு வர போறவ நான் தான்.